திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மீதான அந்த மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்கு இருக்கு பாருங்க. அந்த வழக்கு இனி தினசரி விசாரணை நோக்கி நகரும் ஒரு செய்தி வெளியாகுது சார். வெளியான அடுத்த நாள் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறாரு, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவோம்னு. ராமதாஸ் வந்து திடீர்னு முழிச்சு பதறி போய் சொல்றாரு, நான் திடீர்னு தூங்கி எரிஞ்சு பார்த்தேன், என் வீட்டு வாசலில் கொஞ்சம் பேர் வந்து உட்காந்து ஜெய் ஸ்ரீராம கத்திட்டு இருக்கானுங்கிறாரு. அதுக்கு முந்தின நாள் நடந்த செய்தியை நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நினைச்சு பார்க்க வேண்டியிருக்குது. இவர் இங்கே உத்தரவு வருது, அவர் அங்கே கூட்டணி, இங்கே ஃபியூஸ் கையில் வர்றாரு, அதுக்கு முன்னாடி இந்த செய்தி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ பாருங்க, இப்போ நான் முதல்ல சொன்ன சுட்டுருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? டிடி தினகரனை உள்ளே சேர்க்கறதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. பியூஷ் கோயல் எதிர்ப்பு தெரிவித்தா இந்த பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, பார்த்தீங்களா பார்க்கலையா? ஸோ இதுதான் பாஜக இதை செய்கிறது, மிரட்டி பணிய வைக்க நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவையும். அதன் ஊடாக தமிழ்நாட்டிற்குள் பாஜக காலூன்ற நினைக்கிறது. இதை புரிந்து கொண்டு உள்ளபடி அவர் அக்னீஸ்வரன் நான் மதிக்கிறேன், அவர் திராவிட இயக்க சிந்தனையாளர். இதை புரிந்து கொண்டு உள்ளபடியே திராவிட இயக்க கட்சியாக திராவிட இயக்க சிந்தனையோடு அதிமுக இருக்குமே என்று சொன்னால் இதிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளணும், தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும்.